வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள். மங்களகரமான மாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற 13/2/2026 வெள்ளிக்கிழமையில் தேய்பிரை திதியிலே இங்கே பிறந்திருக்கின்ற அற்புதம் என்பது உங்களுக்கு சர்வ விஜய ஏகாதசி திதியிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்ற மாதங்களிலே முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே அமையப்பெற்று 8 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்க பெறுகின்ற மாதம் என்பது மங்களகரமான விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே நவ கிரகங்களும் குல தெய்வங்களும் வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு மீன ராசிகாரர்களுக்கு மங்களகரமான இந்த சுப மாதம், இந்த மாசி மாதம் என்று மங்கள காரியங்களிலேயே கலந்து கொள்கின்றதற்கு செய்கின்றதற்கு ஒரு அற்புத உயர்வுகளை கிரகங்கள் என்று 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் கடன் கிடைக்காதவர்கள் கடன் கிடைக்கக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே கேது பகவான் அமைய பெற்று மாதம் என்பது மீன ராசிக்கு, மீன ராசி என்பது குரு பகவானுடைய ராசியிலே உபய ராசி, பெண் ராசி என்று சொல்லக்கூடிய கடல் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலேயே பிறந்த உங்களுக்காக இந்த மங்களகரமான மாசி மாதங்களிலே காரியங்கள் நடத்தக்கூடியது 2 உச்சம் பெற்று இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்கள் முழுக்க இருக்கின்றது. என்றாலும் மாதம் 11ஆம் தேதி மாசி மாதம் 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே, ஆனாலும் மாதம் முழுக்க உங்களுக்கு 2-9 பாக்கிய ஸ்தானத்திலே எதிர்பார்த்த திருப்திகளும் உயர்வுகளும் கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது குரு பகவான் செவ்வாயை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் என்று ராகு 4 கிரகங்களும் 12ஆம் இடத்திலே விரயசானத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற கடன் கிடைக்காதவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய விரய செலவுகள் நடத்தக்கூடிய சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாசி மாதம் என்பது மங்களகரமான தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதங்களிலே உங்களுக்கு அதுவும் நல்லதொரு மாற்றத்தை 13ஆம் தேதியிலே இந்த மாதம் என்பது ஏகாதசி திதியிலே பிறந்திருக்கின்றது. ஏகாதசி 11வது திதி என்று சொல்லக்கூடிய தேய்பிரை திதியிலே பிறந்திருக்கின்றது. குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை என்பது இருக்கின்றது. என்றாலும் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலிருந்து இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி 27ஆம் தேதி என்று காலையில் 11:53 அளவில் 12 மணி கிட்டத்தட்ட காலையிலே உங்களுக்கு வக்ர நிவர்த்தியாக போகின்ற அற்புதம் என்பது மாத கடைசியிலே 27ஆம் தேதி இருக்கின்றது. என்றாலும் இந்த மாதத்திலேயும் வக்ரகதியிலே இருந்து உங்களுக்கு சுகசானத்திலே சுபகிரகம் இருக்க பெறுகின்றது. 8ஆம் இடத்தை சுபகிரகம் பார்க்கின்றது. 12ஆம் இடத்தை சுபகிரகம் பார்க்க இருக்கின்ற ராசிநாதன் பெரிய தடுமாற்றங்களும் பெரிய ஏமாற்றங்களும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு, வரக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்றாலும் இந்த வக்ரகதியிலே இருக்கின்ற பொழுது வக்ரமானவர்களுக்கு ஒரு சற்று சாதகமானதும் வக்ரமாவதங்களும் ஒரு சில தடை தாமதங்களிலேயே போய்கின்றிருக்கிற ஒரு அமைப்பு. மாதம் பிற்பகுதியில் உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற அற்புதம் என்பது மாதத்திலே இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய புதன் பகவானும் இந்த மாதம் 14ஆம் தேதி வக்ரமாக போகின்றார். ஆனாலும் அவர் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வக்ரம் ஆகின்றது கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போகின்ற அமைப்பு. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 4ஆம் இடம் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் கொடுக்காதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்புகளில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்றாலும் 12ஆம் இடத்திலே புத்திகாரன் என்று சொல்லக்கூடியவரும் வீடு வாகனம் சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்திலே இருந்து அங்கே புதனும் அங்கே சூரிய பகவானும் அங்கே ஆதார் குடும்பம் 6-8 சம்பந்தப்பட்ட 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. குடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் வெளிநாடு வெளியூர்கள் நல்லதொரு அமைப்புகளிலே இருந்தாலும் கூட ஒரு சிறு அலைச்சல்கள் இன்னல்கள் வந்து வருகின்றது என்று சொல்லக்கூடிய அந்த சகல தடை தாமதம் ஏமாற்றத்தை சுபருடைய பார்வை என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு வலுவாக இருந்து இந்த அலைச்சல்களையும் இன்னல்களையும் சுபகாரியங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமையிலே இந்த மாதங்கள் இருக்கின்றது மீனராசிக்காரர்களுக்கு. ஆகையால் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே விரய செலவுகள், மருத்துவ செலவுகள், வெளிநாடு வெளியூர் அதாவது பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 13ஆம் தேதி மீனராசியிலே 10ஆம் இடத்திலே தனுசு ராசியிலே இருந்து மாதம் என்பது பிறந்திருக்கின்ற அற்புதம் என்பது கேது நட்சத்திரம். கேதுவின் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் எதிரியை வெல்லக்கூடிய எதிரிகளிடமிருந்து தாராளமாக அவர்களை வென்று நீங்கள் எதிர்பார்க்கின்ற சூட்சுமமான அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது மாசி மாதமாக இருக்கின்றது. குடும்ப சாணாதிபதியும் பாக்கியாதிபதியும் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே மாதம் 10ஆம் தேதி முழுக்க உங்களுக்கு 12ஆம் இடத்திலே இருக்க போகின்றார். அவரும் உங்களுக்கு அங்கு 9 தன குடும்பசானாதிபதியும் அங்கே இருந்து 12ஆம் இடத்திலே மறைய போகின்ற அமைப்பு.
இந்த மறைகின்ற அமைப்புகளிலே கெடுபலன்கள் இல்லாத ஒரு அமைப்பு குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அமைப்புகளிலே குரு பகவானே ராசிநாதனும் 10 குடையராகவும் இருந்து சுகசானத்திலே கெடாமல் இருக்கக்கூடியது, கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கப் போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்களில் ஒரு நல்லதொரு மாற்றம், குடும்பம் அமையாதவர்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, புத்திர பாக்கியங்களில் தாமதங்கள் இருக்கின்றவர்களுக்கு தடை தாமதத்திலிருந்து நீங்குகின்ற ஒரு அமைப்பு, மாசி மாதம் மங்களகரமான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலே உங்களுக்கு சூரியன் 6 கூட ஒரு அமைப்பு இருக்கின்ற 4 கூட சுகாதிபதியும் 7 கூட கணவன் மனைவியில சொல்லக்கூடிய புதன் பகவான் புத்திகாரகன் மாமனை சொல்லக்கூடியவர் அங்கே 12ஆம் இடத்திலே 3 8 கூடையவர் அங்கே 12ஆம் இடத்திலே ராகு பகவான தொடர்பு 6 12கள் தொடர்பு வருகின்ற இந்த காலகட்டத்தில் இருந்து வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம், பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும் என்றாலும் அனைத்து சுபகாரியங்களுக்கே ஏற்றதாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. மருத்துவமனையில் செல்கின்றவர்கள் நோய்களில் இருந்து நல்ல தீர்வுகளும் நல்லதொரு சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே 5 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருந்து சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து 8 குடையவர் கெட்டு அங்கே 4 குடையவர்னு தொடர்புகள் இருந்தது. சுக்கிரன் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் தொடர்புகளுடன் இந்த கிரகங்களை தொடர்புகள் குரு பகவானுடைய பார்வை பளிச்சுன்னு விடுகிறது. ஆக உங்களுக்கு உயர் படிப்புகளுக்கு போகின்றவர்களும் இந்த மாதம் சற்று தடை தாமதங்களிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மாதம் பிற்பகுதியில் 27ஆம் தேதி மாசி மாதம் காலை 11:53 மணி அளவில் காலை அவர் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற அற்புதம் மாத கடைசியில் 27ஆம் தேதி மாசி மாதம் இருக்கின்றது. அந்த வகையிலே மாசி மாதங்களிலே குரு பகவானுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கப் பெறுகின்றது. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார், 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். அப்போ கெடுபலன் இல்லாத அமைப்பு, அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாட்டரி யோகங்களும் ஒரு சிலருக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் ராசி அதிபதி இந்த உபய ராசி என்று சொல்லக்கூடிய காற்றாசியிலே குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே காற்றாசி அதிபதியும் உங்களுக்கு அந்த காற்றாசியிலே கும்பம் ராசியிலே 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. உங்களுக்கு 6 12ஆம் இடத்திலே கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற காரணத்தினாலே குடுக்கல் வாங்கல்களிலே சற்று தடை தாமதங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கின்றது. கேது பகவான் தொழில்நுட்பமாக இங்கே சுக்கிர பகவான் நட்சத்திரத்திலே அவருடைய தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினால எதிரியை வெல்லக்கூடிய அற்புத உயர்வுகள், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை பார்க்கின்ற மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. வெளியூர் வேலை மாற்றங்கள், பொருளாதார உயர்வுகள். 2 கூடையவரும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கடன் கிடைக்காதவங்களுக்கு கடன் கிடைக்கப்பெறுகின்ற பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அங்கே சூரிய பகவான் இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை 6 கூடையவரை தொடர்பு, செவ்வாய் பகவான் 9 குடையவர்களும் சூரிய பகவானும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இங்கே தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, எதிரிகளிடம் இருந்து கருத்து மோதல்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, சகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய அற்புதம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. என்றாலும் கூட ஒரு சில தடை தாமதங்கள், அலைச்சல்கள், இன்னல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு, மருத்துவமனையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பாக்கியங்களிலே தடை தாமதங்கள் இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. குருவின் பார்வையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. 10ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்க இருக்கின்ற 10 குடையவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. 10ஆம் இடத்தை கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே மீனராசிக்காரர்கள் குடும்ப ஸ்தானம், முயற்சி ஸ்தானங்கள், சிறுதூர பயணங்களிலே வெற்றி, வீடு வாகனம், சொத்து சுகங்களில் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் மாதத்தில் பிற்பகுதியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற அற்புதம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் 15 தேதிக்கு பிறகு வீடு வாகனங்கள், சொத்து சுகங்கள் வாங்காதவர்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் கிடைக்கப்பெறுகின்ற வக்ர நிவர்த்தி மாத பிற்பகுதியில் 27ஆம் தேதி குரு பகவான் ஆகின்றதும், அதே புதன் பகவான் 14ஆம் தேதி என்று வக்ரமாக 12ஆம் இடத்திலே ஆக போகின்றார். கண்டிப்பாக இங்கே வக்ர பகவான் இங்கே 4-7 குடையவர் வக்ரம் அடைகின்ற பொழுது கண்டிப்பாக அது ராகு பகவானுடைய தொடர்புகளிலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு கடன் கிடைக்காதவர்களுக்கு வீடு விற்று வாங்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் கூட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் வெளியூர் செல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த புதன் பகவான் வக்ரமாயும் ராகு பகவானுடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவுகள் வச்சிருக்கிறவர்களும் கொஞ்சம் கவனத்திலேயும் செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஒரு தடவை பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்புக்கு இந்த புத்திகாரங்கன் என்று சொல்லக்கூடியவர்
ஆனாலும் குரு பகவானுடைய பார்வை இருக்கின்றது என்றாலும் கூட ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. இந்த மாதத்திலே புதன் பகவான் வக்ரம் ஆகின்ற காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதத்திலே நடக்கின்ற காரணத்தினாலே மாத பிற்பகுதியில் வரையில் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. முற்பகுதியில் அற்புத உயர்வுகள் கிடைக்கின்றது. பிற்பகுதியில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே, வீடு வாசல் சொத்து சுகங்களிலே, அதற்காக அந்த மண்மனைகளிலே, பத்திரப்பதிவுகளிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு மீனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் உங்களுடைய படிப்புகளிலே சர்டிபிகேட் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளவும், குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டியதாகவும், வீடு வாகனங்கள் சொத்து சுகம் கணவன் மனைவிகளுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மோதல்கள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட அவங்களுக்குள்ளேயும் உங்களுடைய சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் 2 9 கூடியவர் 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை 6 கூடியவருடன் தொடர்பு விட்டு ராகுவுடன் பிணைப்பட்டு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த உறவு காரகத்துவங்களிலே தகப்பனார் சம்பந்தப்பட்ட, கணவன் மனைவிகள் சம்பந்தப்பட்ட, சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த மாதங்களிலே மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. என்றாலும் கூட அதிலே ஒரு சில தடை தாமதங்கள், மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த கசப்புகளையும் தடைகளையும் தாமதங்களையும் எடுத்தறியக்கூடிய ஒரு அமைப்பு என்பது சுகசானத்திலிருந்து குருவின் பார்வை இந்த கிரகங்கள் மேலே படுகின்ற காரணத்தினாலே வருவது போல் வந்து மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. என்றாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த மாசி மாதங்களிலே மங்கள காரியங்களிலே செயல்படுகின்றவர்கள் செயல்படலாம். வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களில் கண்டிப்பாக கவனத்தை பின்பற்ற வேண்டிய அமைப்பு. இல்லை என்றால் ஒரு தடவைக்கு பல தடை உங்களுடைய மனசு புண்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அந்த புண்படுகின்ற மனசையும் நல்ல குருவின் பார்வை கிடைக்கின்ற ஒரு அற்புதம் 12ஆம் இடத்திலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் அனைத்து சுபமங்கல யோகங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மீனராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.